டு இம்ரான் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரான்மலை வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரான்மலையில் இருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து வரும்போதே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. என்ன நைட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா லேட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் எடுத்தனால இடம் கிடைக்கல. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பாதி நேரத்தையே தூங்கிட்டாரு. இப்போ நம்ம கரெக்டாக இது தர்காவுடைய இடத்துக்கிட்ட தான் இருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா நிறையா போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3:30 பஸ் மணி 6. 3:30 பஸ் ஏறி கரெக்டாக 6 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ரெஸ்ட்டும் போய் பிடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணிக்கு வேணால் எத்தனை மணிக்கு வேணாலும் ஏறலாமா, இது நமக்கு தெரியாமல் போச்சு. பள்ளிவாசலில் இருக்கும். பள்ளிவாசல் மட்டும் இல்லாமல் தர்காவோட அந்த கந்தூரி மேலே போக முடியாதவங்க வந்து கீழே நின்று சமைக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான்மலை தர்கா மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலும் இருக்குது. அப்புறம் நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா இதையும் பார்த்துட்டு ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அவங்க மேலே மலைக்கு ஏற கிளம்புவோம். அப்படியே வாங்க வெளியே. அப்படிதான் போகணுன்றாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் பள்ளிவாசல். கந்தூரி செய்யும் இடம். மது அருந்தியவர்கள் உள்ளே வரக்கூடாது. மீறினால் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படும். அப்படியே பள்ளிவாசல் முடிச்சு அப்படி சுற்றி போகலான்னு தான் பார்த்தோம். கடைசியில் இங்கே ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது அப்படியே பள்ளிவாசல்லேருந்து நேராக போங்க, நேராக போயிட்டு ரோடு கிட்ட ஒரு இது லெஃப்ட்டு கட் ஆகும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. போவோம். பார்ப்போம். அங்கே சீக்கிரமாக ஒரு வேலை இருக்குது. சீக்கிரம். ஆமாம், இன்னைக்கு வேற கறி விருந்து. நம்ம ஃப்ரெண்டோட கறி விருந்து ஃபங்க்ஷனு. கறி விருந்து தான். அப்படியா? சரியா? ஐயோ, நம்ம சாட்டுக்கு இங்கே ஒரு வீடியோ கட்டி இங்கே இருந்துட போகிறேன். என் மதுரை பிடிக்கல. தனிமையில் இருக்கும். சவுண்டு பாரு எப்படி இருக்குண்டு. ரோடும் பீஸ்ஃபுல்லாக நடு ரோட்டில் நடந்துருக்கு. இன்னைக்கா பேக்கில் என்னென்ன இருக்கு தெரியுமா? தண்ணி பாட்டிலு, 2-3 ஜூஸு, குளுக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன். போய்கிட்டே இருக்கும். இந்த லெஃப்ட் தான். இந்த லெஃப்ட். நல்லா தூக்கம். மதுரையில் தூக்கம். அதுக்கப்புறம் மேலூர்ல இப்பெல்லாம் தூங்கிட்டே தான் இருக்கேன். மேலூர்ல எந்திரிச்சா திரும்ப மேலூர்ல இருந்துச்சு மாற உட்கார வச்சு அப்படியே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சிறப்பான ஆள். சரி, தூங்குறியே. ரொம்ப டயர்டா இருந்தா தூக்கம். அதுதான் கோயில். அங்க ஒரு கோயில் இருக்கு பாரு. அதுதான் அவன் சொன்ன சிவன் கோயில் நினைக்கிறேன். இதுக்கு மேலதான் எங்க இருக்கு. என்னடா அடி நாயிலான்னு உட்காந்துக்கூட. அது மட்டும் இல்லாம இந்த தர்காவுக்கு நம்ம மேலே ஏறும் போது ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டே ஏறினோம்னா அந்த இது வந்து நடக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளும் ஒன்று நினைச்சிட்டு போவோம். ப்ரோ, நீங்க என்ன நினைக்க போறீங்க? என் ஆளு கூட எப்படியா செட்டில் ஆயிடணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நாங்களாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு பாக்குறோம் ப்ரோ. ஐயோ டே வராயடா. இப்படிதான்டா போக சொல்லியிருக்காங்க. மக்கள் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். A few moments later. என்ட்ரன்ஸ் வந்து விட்டோம். கடைசி இந்த ரோடு வந்து இங்க முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறத்துல இருந்து காட்டு பாதை ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கலாங்களா? இங்க பாருடா, என்னமோ பதிச்சு வச்சிருக்காங்கடா. சரி, ஓகே, ஏறுவோம். ஏறிக்கொண்டே இருப்போம். இந்த ஏற்றமே நல்லா இங்கே. வாட் ப்ரோ? என்ட்ரன்ஸ் உள்ள கால் பதிச்சிட்டோம். சோம்பேறி மாடு மாதிரி ஒரு மாடு உட்காந்துருந்தா 10 நிமிஷத்துல. வேற யாரு? நான் தான். நான் ட்ரெக்கிங்கே நான் தான்டா. பேர்கில்ஸே என்கிட்ட கத்துட்டு தான்டா போனாரு இதுக்கு, இமயமலைக்கு. பேர்கில் மனு 1 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கானு. அவன் வரலன்னு நம்மளை சாவடிச்சிருவான். அவ்வளோதான். வேற சொல்லியிருக்கான். பொறுங்க, இதுக்கு மேலே ட்ரைபாட் மாட்டிடுவேன். கன்னியூ பண்ணல. உங்க உச்சியில காமிச்ச மலைக்கு தான் ஏற போறோம். எனக்கு தெரிஞ்சு இம்ரானில் ஏற மாட்டான். ஏறி உங்களுக்கு நான் மேலே போய் சவால் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றேன். பேச முடியல இப்பயே. மணி 6:16 ஏறட்டு. ஏறி முடிக்கணும்னு பார்ப்போம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆகுன்னு பாருங்க.
எனக்கு இருக்க உடம்புக்கெல்லாம் நல்லா ஏறுறேன்னா கரெக்டான பாதை தானா? முடியலை மக்களே. 6 மணி 6:15 கிளம்பணும். 6:25. பாதி தூரம் கூட இன்னும் ஏறல. இங்கே பாருங்க அப்படியே வியூவை. சூப்பராக இருக்கு. பிரான்மலை ஊர். அப்புறம் என்ன, இது ஆக்சுவலாக இந்த மலை ஃபுல்லாமே வந்து பாரி மன்னனால் ஆண்டப்பட்ட மலையாது. பாரி மன்னன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. முல்லை செடிக்கு தேர் கொடுத்தார் அவர் தேரையே. அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பு மலை, அதாவது இப்போ இருக்கிற வந்து பிரான் மலை பேர், பழைய பேர் வந்து பிரம்பு மலை. இன்ஃபர்மேஷன் இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மேலே அந்த தர்கா வரலாறு, கோயில் வரலாறுலாம் நமக்கு தெரியாது. அங்கே போய் ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அவுலியா பேர் வந்து ஷேக் அப்துல்லா அவுலியா. அவங்க தான். வெயிட் பண்ணி பொறுமையாக போவோம். ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முடிஞ்சு போல். அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஏத்தமாக இருக்கே. ஏறி போவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து எப்படி இப்போ கம்பி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இருக்கிறனால தான் இன்றைய மக்கள் வர முடியுது. ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தாக நினைக்க மாட்டாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டா. போய்கிட்டே இருக்காரு மனுஷன். என்னால் தான் முடியலை. ஒரு கேபிள் கார் போட்டால் சூப்பராக இருக்கும்ல. முடிஞ்சா போவோம். மண்டபமும் தெரியாது. வீட்டுக்காவது போவோம். ஐயம்மா, ஞாயிறு சரி. அப்படியே பாருங்க வியூவை. ஓ மை காட், பரம்பு மலை. இந்த மலையை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சது பாரி வள்ளல். மேலே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது. சுனை மீன்ஸ் தண்ணி சேகரிப்பு. ஆக்சுவலாக இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தண்ணி தேங்கி இருக்கிற இடம், அதாவது சுனைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி நிறையா இருக்குது. அங்கே தான் இப்போ தான் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பரம்பு மலையை கன்னியூ பண்ணுவோம். மேலே தெரியுது பாருங்கள், பரம்பு நாடு. இப்போ தான் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7 நீம்பு ஒன்று குளிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். கையில் ட்ரைபாட் மாட்டிக்கிட்டேன். ஃபோனுக்கு ட்ரைபாட் மாட்டிக்கிட்டேன். இது உனக்கு தேவைதானா எனக்கே கேட்டுக்க தோணுது. ஏற முடிஞ்சா வரமாட்டேனா, ஆனால் ஏற மாட்டேன்னா சொல்கிறேன். ஒரு கிலோமீட்டர் ஆச்சு நடந்துருப்போமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. யார் பெற்ற பிள்ளையோ ஏன்ட்ட வந்துட்டு இப்படி அவதிப்பட்டு இருக்கு. வீட்டில் ஜம்முன்னு படுத்து கிடந்த வேண்டியவே. கீழே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவுமே நாங்கள் வர நேரம் திறக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவும் இல்லை. டீ மட்டும் வாங்கி குடிச்சுக்கிட்டோம். भैया अभी कितना किलोमीटर? 2 किलोमीटर. தெரியுதா மலை? என்னடா அதே ஹைட் தான்டா இருக்கு மறுபடியும். ஏறுவோம் மக்களே. நம்ம கூட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி போய்கிட்டே இருக்காரு. எப்படித்தான் அந்த காலத்தில் ஏறிருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாமல் தான் இருக்கும். மேலே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே இப்படி பார்த்துக்கோங்க. கொழுக்கு மலையில் போய் இது பார்க்குறீங்களே, இங்கே பாருங்க ஆமவாய். அங்கே சிங்கவாய் பார்க்குறீங்க, இது ஆமாயா. ஏதாச்சும் ஒரு விலங்கா வச்சுக்கோங்க. பாருங்க கண்ணு இது தெரியுதா? இதை வச்சுக்கோங்க, பெஸ்ட் ஐடியா. சாட்டுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு இப்படி கையை கொடுத்த மாதிரிக்க
அவன் நல்லா லோ ஆங்கிள் எடிட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ. போய்கிட்டே தான் இருக்கும். குகை இருக்குது பாருங்கள் மக்களே. சரிதா? அப்படியே மேலே போகும். மேலே நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு சூப்பராக பின்னாடி போயிங்கன்னா அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் உருண்டு கீழே போனால் கீழே போயிடலாம். சூப்பராக இருக்குது. எங்கே வந்தாலும் இப்படி ஒரு ஷாருக் கான் போஸு தேரே. ஓகே, வர வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு பார்த்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சு இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்குது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் அங்கே இருக்கார் பாருங்க. தெரியும். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்காரு. அவங்க கூட அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மியின் ஆகிட்டோம். ஆயினே, உங்கள் பேருண்ணே? என் பேர் குழந்தைவேல். குழந்தைவேலா? பொறியாளர் திருப்பத்தூர். ஆமாம். இவரு கூட தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகி போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஏறுவோம். வாங்க. ஓகே. நாங்கள் போயிட்டு இருக்கோம். வாங்க, ரெஸ்ட் எடுத்து வாங்க. நைட்டு நண்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வேலையை செஞ்சு விட்டாரு. ஒரு ஜூஸ் வாங்க போகிறேன்ட்டு 5 லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. அதை வச்சு தான் பாதி தெம்பாக போயிட்டுருக்கு. லெமன் ஜூஸ் குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த 7-Upலேயே அந்த இது கொண்டு வராங்களே, அந்த இது மேலே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கண்டினியூ பண்ணுவோம். பாதி தூரத்தில் உட்காந்துருக்கோம். சுத்தமாக முடியலை. இன்னும் அங்கே மேலே தெரியுது பாருங்க, அந்த உச்சி. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குன்னு கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அதுக்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படி நனைஞ்சிச்சு. அவனுக்குலாம் அதெல்லாம் குளிச்சியா? ஓகே, இனிமே கூட ட்ரெக்கிங் வருவ? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நான் தான் நேற்றே சொன்னேன்ல, இதுக்கு மேலே அவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் இல்லை. ஆனால் இதுக்கு மேலே ஜூலையில் பார்ப்போம் உங்களை. ஜூலையில் பார்ப்பான் அண்ணா. அதுக்கப்புறம் வருவாள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெக்கிங் எனக்கு ஒரே ஒரு ட்ரெக்கிங் மட்டும் இன்னும் ஆசை இருக்குது. பிரான் மலை வரணும்னு ஒரு ஆசை. வெள்ளையங்கிரி மலை ஏறணும். வெள்ளையங்கிரி மலையா? கோயம்புத்தூர் போவோம். அங்கேயும் போகிறாப்ப பிளான் இருக்கு. வெள்ளையங்கிரி, சதுரகிரி, அந்த 2 ஹில்ஸு அது மட்டும் எப்படியாச்சும் ஏறி மேலே சிவனை பார்க்கணும். அப்புறம் இந்த மலை ஏற்றம் ஃபோன் உள்ளதாக இருக்கா? ஓகே, டாட்டா. மேலே ஏறுறோம். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறமோ அவ்வளோ தூரத்துக்கு நன்மை. மேலே பார்த்தீங்கன்னா 3 சாமி இருக்குது. முருகா சாமி, அல்லா சாமி, இது விநாயகர் சாமி. அப்புறம் இந்த மலையை சுற்றி நிறைய சித்தர்கள் இருக்காங்க.